நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கண்மணி வந்து நம்ம விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான திட்டம் போடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட 2 வில்லிகளுமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீரா, வள்ளி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இனிமே தாம்மா நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து கண்மணி வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு என்னனாலும் பண்ணுவா. எல்லாருமே சேஃபா இருக்கணும். இப்ப பிருந்தாவ கடத்துனவ வேற யாரையும் கடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கண்மணி ஏன் தான் இப்படி இருக்காளோ? ஏம்மா அவ திருந்தவே மாட்டேங்கிறா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்குற மாரி தெரில. நம்ம தான் கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம இனிமே வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணியையும் அவங்க டிரைவரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த வீராவும் மாறனும் சேர்ந்து நம்ம பிளானை வந்து சிதைச்சிடுறாங்க. அவங்க 2 பேர்த்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒழிச்சு கட்டணும். அப்போ தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் நடக்காத காரியம். வேறு ஏதாவது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு என்னத்தை யோசிக்க? நான் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தில் முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே உஷாராயிட்டாங்க. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்கலை. நான் வந்து நிப்பாட்டுறதுக்காக என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. என்ன தான் பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது யோசிங்கம்மா, கல்யாணம் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படி சொல்லிட்டு அவங்க டிரைவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டிருந்து விஜய் வந்து வராங்க. விஜய் வந்தோடனே கண்மணி கிட்ட, என்னக்கா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம டிரைவர் இருக்கார்ல, அவர் வந்து பதச்சு போயிடுறாரு. என்னடா இவங்க வந்து நம்ம பிளான் போடுறத கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது. பயப்படாதீங்க, அவளுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, அப்படின்னா வேற யார்ட்டா சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து பயப்படுறாங்க. பயப்பட வேண்டாம், அவள் யார்ட்டையுமே சொல்ல மாட்டா. அவட்ட வந்து சொல்லிட்டேன் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்ல மாட்டேன்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டார் டிரைவர். அடுத்து பார்த்தா விஜய் வந்து சொல்கிறாங்க, என்னக்கா கண்மணி அக்கா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா. ஏன்னா வந்து நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிக்கு தான் தெரிஞ்சு போச்சுல. உங்கள் தங்கச்சி உங்களை விட விவரமாகவும் உங்களை விட புத்திசாலியாக இருக்காங்க. அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற பிளான் எல்லாமே வந்து பழைய படத்தில் வர்ற பிளானாகவே இருக்குது. புதுசாக ஏதாவது யோசிங்கக்கா. கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணெல்லாம் இனிமேல் கடத்த முடியாது. அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வேறு பிளான் யோசிச்சாதான்க்கா நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் யார் நீ? எனக்கே வந்து நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு. உன்னோட லிமிட் என்னமோ அதை மட்டும் தெரிஞ்சு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா உங்களுக்கு நல்லது சொல்ல வந்தா நீங்கள் என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டியா? பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறத கேளுங்க, கேட்குறது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஐடியாவை சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பாருங்கக்கா, இனிமேல் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டனா இந்த கல்யாணத்தில் பெரிய தலைக்கட்டை வந்து நீங்கள் கடத்தினா தான் உண்டு. அதாவது இந்த கல்யாணம் வந்து யார் தலைமையில் நடக்குதுன்னு பாருங்கள், அவங்கள தூக்குங்க. அப்போ தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. சும்மா சைடு கேரக்டர் யாராவது கடத்துனீங்கன்னா இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டவே முடியாதுக்கா அவங்களால அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு யாரை கடத்தலாம், கடத்தினா தான் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரை கடத்தலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பார்த்தா கண்மணி போனவங்க திருப்பி வராங்க. அக்கா ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்குள்ளே ராமச்சந்திரன் மாமாவை கடத்திடாதீங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப நல்லவர். இந்த கல்யாணத்திலே பெரிய தலைக்கட்டு அவர் தான். அவர்னால தான் அந்த கல்யாணமே மெயினாக வந்து நடக்குது. அவர் எதுவும் கடத்திடாதீங்கக்கா. பிறகு வந்து இந்த கல்யாணம் நின்று போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க. வாயாடி அவளே வந்து யாரை கடத்துறன்னு சொல்லிட்டு போகிறா பாரு. பேசாமல் ராமச்சந்திரனை கடத்திட வேண்டியதான். டிரைவர் நீங்கள் சொல்கிறது கேளுங்க, இந்த ராமச்சந்திரன் வந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் சொல்லிட்டு டிரைவரும் நம்ம கண்மணியும் பயங்கரமாக பிளான் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து கடத்திட்டாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.